Good morning, student. I continue the lesson. Already I was completed standard deviation. What is data, characters of data, type of statistics, எல்லாம் முடிச்சாச்சு. நம்ம correlation next topic போறோம். Page number 265, subheading number 12.12, 12.12. ஓகேங்களா? Correlations. Introduction. Correlation is a statistical device that helps to analyze the covariation, that is covariation of two or more variables. Sir French Colton is responsible for the calculation of correlation coefficient. So type of correlations. The correlation நம்ம வந்து வகைப்படுத்த போறோம். So Carl Parsons தான் ஒரு familiar person. He was utilized the type method. So the type of correlations. First one, the based on the direction of change of variables. Variables உடைய direction எப்படி இருக்கு. Next, அதை ஒரு ரெண்டா டிவைட் பண்றாங்க. ஒன்று பாசிட்டிவ் கார்லேஷன், நெகட்டிவ் கார்லேஷன்ஸ். செகண்ட், பேஸ்ட் ஆன் அப்பான் தி நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் ஸ்டடிடு. சிம்பிள் கார்லேஷன், மல்டிபிள் கார்லேஷன், பார்ஷியல் கார்லேஷன். லாஸ்ட் ஒன் இஸ் த பேஸ்ட் அப்பான் தி கான்ஸ்டன்சி ஆஃப் தி ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் பிட்வீன் த வேரியபிள்ஸ், லீனியர் கார்லேஷன், நான் லீனியர் கார்லேஷன்ஸ். அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் கார்லேஷன். Now, continue the explanation of these types. First one, based on the direction of change of variables. இப்போ change of variables ஓட changes எப்படி இருக்கு, அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கு. டிபெண்டன்ட் வேரியபிள், இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், கார்லேஷன் இஸ் கிளாசிஃபைடு இன்டு டூ டைப்ஸ் ஆஃப் as positive correlation or negative correlation based on the direction of changes on the variables. இப்போ positive correlation பார்த்தீங்கன்னா, the correlation is said to be positive. Positive correlation சொல்றேன்னா, if the value of the two variables, ரெண்டு variables, dependent variable, independent variable சொல்றாங்க, move in the same directions, then that is a plus bx ன்னு இருக்குது. the income அப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள் இது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து கான்ஸ்டன்ட், இது சேஞ்ச் வேரியபிள்ஸ். இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், டிபெண்டன்ட் வேரியபிள், இண்டிபெண்டன்ட் வேரியபிள், டிபெண்டன்ட் வேரியபிள், இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கு. இப்போ இதில் ஏற்பட்ட மாற்றம் இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்படுது, போத் ஆர் சேம் டைரக்ஷன் மூவ் ஆகுதுன்னு சொன்னால், தட் இஸ் கால்டு பாசிட்டிவ் கார்லேஷன். நெகட்டிவ் கார்லேஷன் வரும்போது, த கார்லேஷன் இஸ் செட் டு பி நெகட்டிவ் வென் த வேல்யூ ஆஃப் வேரியபிள்ஸ் மூவ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ். புரியுங்களா? அப்போ டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் அந்த சேஞ்சஸ் வந்து நடக்கும் பொழுது டிஃப்ரெண்ட் ஆப்போசிட் சைடில் இருந்துச்சுன்னா சேஞ்சஸ், அதுக்கு பேர் நெகட்டிவ் கார்லேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் அப்பான் தி நம்பர் ஆஃப் வேரியபிள் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தெர் ஆர் த்ரீ டைப்ஸ் பேஸ்ட் அப்பான் த நம்பர் ஆஃப் வேரியபிள் ஸ்டடீஸ் ஆஸ் சிம்பிள் கார்லேஷன், மல்டிபிள் கார்லேஷன், பார்ஷியல் கார்லேஷன் சொல்கிறாங்க. ஸோ சிம்பிள் கார்லேஷன் இது ஒன்லி டூ வேரியபிள்ஸ் ஆர் டேக்கன் ஃபார் ஸ்டடி, தென் இட் இஸ் செட் டு பி சிம்பிள் கார்லேஷன். ரெண்டே வேரியபிள் எடுத்துக்கிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் சிம்பிள் கார்லேஷன். ஸோ மல்டிபிள் கார்லேஷனா, தட் இஸ் இஃப் த்ரீ ஆர் மோர் தென் த்ரீ வேரியபிள்ஸ் ஆர் ஸ்டடிடு simultaneously, then it is termed as a multiple correlation. For example, quantity demanded is the function of price of the same commodity, price of the others, அப்படி taste, preference, income அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ determination of quantity demanded அது ஃபங்க்ஷன் ஆஃப். அப்போது ஒரு டிமாண்டை தீர்மானிக்கின்ற காரணிகள் நிறையா இருக்குது பட்சத்தில், இங்கே பார்த்தீங்கன்னா இன்கம் தீர்மானிக்கின்ற காரங்கள் ஒன்று. இங்கே டிமாண்டை தீர்மானிக்கின்ற காரணம் நிறைய இருக்குது. ஸோ ப்ரைஸ் ஆஃப் த சேம் குட்ஸ், ப்ரைஸ் ஆஃப் த அதர் குட்ஸ், ப்ரைஸ் ஆஃப் த சப்ஸ்டியூட் அப்படின்னு நிறைய விஷயம். ஓகேங்களா? டேஸ்ட் அண்ட் இன்கம். நெக்ஸ்ட் பார்ஷியல் கார்லேஷன். பார்ஷியல் கார்லேஷன், இஃப் தேர் ஆர் மோர் தென் டூ வேரியபிள்ஸ் பட் ஒன்லி டூ வேரியபிள்ஸ் ஆர் கன்சிடர்டு கீப்பிங் த அதர் வேரியபிள்ஸ் கான்ஸ்டன்ட். இப்போ மோர் தென் டூ வேரியபிள் இருக்கு, பட் டூ வேரியபிள் மட்டும் நம்ம டிஸ்கஸ் எடுத்துகிறோம், அதர் வேரியபிள்ஸை கான்ஸ்டன்ட் வச்சிடறோம், அதுக்கு பேர் பார்ஷியல் கார்லேஷன். தென் ஸோ த பார்ஷியல் கார்லேஷன் டு பி என்னது, திஸ் கார்லேஷன் செட் டு பி பார்ஷியல் கார்லேஷன் சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பேஸ்ட் அப்பான் தி கான்ஸ்டன்சி ஆஃப் த ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் பிட்வீன் த வேரியபிள்ஸ். ஸோ இந்த வேரியபிள்ஸ்குள்ளே ஏற்படுகின்ற இந்த சேஞ்சஸ் அடிப்படையாக வச்சு நாம் வந்து பார்க்குறோம். Correlation is divided into two types as linear correlation and non-linear correlation சொல்கிறோம். Based upon the constancy of the ratio of change between the variables. ஓகேங்களா? That is the linear correlation. பார்த்தீங்கன்னா
Correlation is said to be linear when the amount of changes in one variable tend to bear the constant ratio to the amount of changes in the other variables. This simple and the nominal variable simple correlation more or less same are. Positive correlation சொல்லி அது மாதிரி linear correlation ஒரு positive correlation கொஞ்சம் சேம் அப்படி சொல்லலாம். Non-linear that is பார்த்தீங்கன்னா that is the correlation would be non-linear if the amount of changes in one variable does not bear the constant ratio that is same to the amount of changes in the other variables. மாற்றத்தை ஏற்படுத்தலை அப்படின்னு சொல்லி வரும்பொழுது what will happen? That is called a non-linear opposite direction இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? Good. Methods of studying correlation. Correlation ஒரு விஷயத்தை எந்தெந்த மெத்தடில் படிக்கணும்னு சொன்னாங்க. ஒன்று ஸ்கேட்டர்ட் டயக்ராம் மெத்தட்ஸ், கிராஃபிக் மெத்தட்ஸ் சொல்லுவோம். ஸோ ஆர் பேஸ்ட் ஆன் தி நாலேஜ் ஆஃப் டயக்ராம் அண்ட் கிராஃப்ஸ் சொல்கிறது. இது ரெண்டாக பிரிக்க கார்லேஷன் ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஸோ இப்போ மொத்தம் 4 டைப்ஸு. அந்த 4 டைப்ஸில் இது ரெண்டு பார்த்தீங்கன்னா இது டயக்ராம் அண்ட் கிராஃப்ஸ் அடிப்படையில் வர்றது. இது ஸ்கேட்டர்ட் டயக்ராம் மெத்தட் அண்டு கிராஃபிக் மெத்தட் சொல்கிறோம். அதர் 2 டைப்ஸ் கால் பர்சன் கோஎஃபிஷியன்ட் கார்லேஷன் அண்டு மெத்தட்ஸ் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா இது மேத்தமெட்டிக்கல் மெத்தட்ஸ் இது. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் கார்லேஷன் தான், பட் மெத்தட் ஆஃப் அப்ரோச்சிங் வந்து டிஃப்ரெண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டர்ட் டயக்ராம் மெத்தட் சொல்கிறோம். ஸ்கேட்டர்ட் டயக்ராம் இஸ் எ கிராஃப் ஆஃப் அப்சர்வ்டு பிளாட்டட் பாயிண்ட் where each point represent the value of x and y are coordinates. பார்த்தீங்கன்னா இப்போ பெர்ஃபெக்ட் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா y ஆக்சிஸ்லையும் x ஆக்சிஸ்லையும் இந்த வேரியேஷன் சேமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இது பெர்ஃபெக்ட் கார்லேஷன், வேரியேஷன் கிடையாது. பெர்ஃபெக்டில் நெகட்டிவ் இருக்குல்ல பார்த்துச்சுன்னா இது வந்து ஸோ பாருங்கள் இப்போ இது அப்போர்ட் ஸ்லோப்பிங் டைரெக்டாக போயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இது நெகட்டிவ் ஸ்லோப்பில் இருக்குது, டவுன்வர்ட் ஸ்லோப்பில் வந்துட்டுருக்கு. லோ டிகிரி ஆஃப் பாசிட்டிவ் கார்லேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ தட் மச் கார்லேஷன். இதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கேட்டர்டாக அங்கே எங்கே அப்படி ஸ்கேட்டர்டாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ இது வந்து பாசிட்டிவ்லேயே எப்படி இருக்குது, நெகட்டிவில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஸ்லோப்பில் இது சேம் இதே நெகட்டிவில் இருக்குது ஸ்கேட்டர்டாக. ஹை டிகிரி ஆஃப் பார்த்தீங்கன்னா ஸோ அதில் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் வேல்யூக்கு வேரியேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ வே நாட் எக்ஸாக்ட்லி என்ன பண்ணுறது பாசிட்டிவாக இருந்தாலும் கூட அது ஒரு வேரியேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய அதிகமாக இருக்குது. சேம் திங் இங்கே பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் நோ கார்லேஷன் தெரிஞ்சிச்சு. இப்போ ஒன்றுக்கு ஒன்று கார்லேஷன் கிடையாது, எக்ஸ் வேல்யூக்கு ஒய் வேல்யூக்கு கார்லேஷன் இல்லாமல் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நோ கார்லேஷன்ஸ். ஓகேங்களா? குட்ஸ். இது வந்து ஒரு விஷயம் எக்ஸ் வேல்யூக்கு ஒய் வேல்யூக்கு இல்லை ஒரு ரெப்ரசன்ட் வந்து ஒரு டயக்ராம் மெத்தடில் சிம்பிளாக டக்குன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு பண்ணலாம். ஓகேங்களா? குட்ஸ். இப்போ இது பார்த்திங்கன்னு சொன்னால் ப்ரைஸ் அண்டு சப்ளை அப்படின்னு சொல்லலாம். இதை பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அண்டு ப்ரைஸ் சொல்லலாம். இங்கே ப்ரைஸை மெஷர்மெண்ட்டு இங்கே குவான்டிட்டி மெஷர் பண்ணால் என்ன பண்ணணும், இது நெகட்டிவ் ஸ்லோப்பு. பாசிட்டிவ் ஸ்லோப் வரும்போது இங்கே ப்ரைஸுக்கு சப்ளை மெஷர் பண்ணால் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, சப்ளை இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இப்படி நம்ம எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம் நம்ம. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்கேட்டர்ட் டயக்ராம் மெத்தட்ஸ். இப்போ ஸ்கேட்டர்ட் டயக்ராம் பார்த்திங்களா, இப்போ இதில் பார்த்தோம். இதுலேருந்து நம்ம என்ன அட்வான்டேஜ் இருக்குது அது பார்க்க போகிறோம். இட் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் நான் மேத்தமெட்டிக்கல் மெத்தட்ஸ். இட் இஸ் நாட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை சைஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ஐட்டம்ஸ். இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் ரெஸ்டிங் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 வேரியபிள்ஸ். இது டயக்ராம் சொல்கிறது. டிஸ்அட்வான்டேஜ், இட் cannot be established a exact degree of the correlation between the variables, but provides direction of correlation and depict it is high or low. இது நிறைய ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துல, ஜஸ்ட்டு ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்குறது தான் இந்த டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறோம் இந்த ஸ்கேட்டர்ட் டயக்ராமில். ஓகேங்களா? ஸோ அட்வான்டேஜஸ் இருக்குது, பட் ஜென்ரலாக சொன்னால் இந்த டயக்ராமில் ஈவன் ஒரு லெஸ் நாலேஜபிள் பர்சனலாக கூட ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதை ஒரு என்ன சொல்ல வராங்க டயக்ராம் எக்ஸ்பிளனேஷன்லேருந்து என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ். இதை நம்ம வந்து ஈஸியாக வந்து கிரிக்கெட் எல்லாம் பார்க்க தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு பால் போட்ட ரன் ரேட் எப்படி இருக்குது ஓவர் அந்த ஒவ்வொரு பாலுக்கு ஒவ்வொரு ஓவர்லேயும். பட் இங்கே என்ன பண்ணிக்கிறாங்கன்னா பப்ளிக் வேர்சஸ் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை அந்த வருஷத்தில் ஃபினான்ஷியல் இயரில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம மெஷர் பண்ணி காட்டிருக்காங்க. ப்ரைவேட்டோடைய இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்குது, பெரிய பயங்கர ஜிக்ஸாகாக இருக்குது. பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு கிராஜுவலாக எல்லா விஷயத்துலையும் அப்படியே ஒரு கிராஜுவலாக இருக்க மாதிரி இருக்குது. இது பெர்ஃபார்மன்ஸை காட்டுறது.
ஓகேங்களா. இங்கே அதிகமாக இருந்துகிட்ருக்கு இந்த வருஷத்தில், அப்படியே இந்த கிராஜுவலாக அந்த 2007 குறைஞ்சிருக்கு, 2008 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 2009 பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அப்படியே ஷட் டவுன் கீழே வந்துருச்சு. அப்புறம் மேலே கிராஜுவலாக மேலே போயிட்டு திரும்பி அகைன் இப்போ ஒரு பிஸ்னஸ் சைக்கிள் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்குது. பட் கவர்மெண்ட்டு தே ஆர் நாட் ஒர்க்கிங் ஏர்னிங் மோர் ப்ராஃபிட், ஸோ தே ஆர் அப்படியே போயிட்டுருக்கு. பட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஓவர் தி இயரில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்போது குறைஞ்சிட்டு வரதுக்கு பப்ளிக்கோட இப்போ நிறைய விஷயம் ப்ரைவேட்டேஷனை மாற்றிட்டு வராங்க இல்லையா. இப்போ ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகவும் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட்டு குறைஞ்சி வந்துட்டுருக்கு. இது ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டோம். இன் திஸ் மெத்தட் the individual value of two variables are plotted on the graphs sheet and draw the curves of both the variables, say x and y. If both x and y are moving in the same direction, either upward or downwards, then the correlation is said to be positive. If the curves of x and y move in the opposite direction, then the correlation is said to be negative. புரியுங்களா? அப்போ இந்த டைரெக்ஷன் வந்து இப்படின்னு இருந்துச்சுன்னா அது நெகட்டிவாக இருக்கும், சேமாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ்ட்டாங்க. பட் இருந்தாலும் கூட நம்மளுடைய எப்படி இருக்கும், நம்ம இட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் தி இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் தி போத் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட். நெக்ஸ்ட்டு கால்% கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் சொல்லக்கூடிய மேத்தமெட்டிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கார்லேஷன் பார்க்குற விஷயம் வந்துட்டு நம்ம இப்போது ஓகேங்களா. கால்% மெத்தட் இஸ் பாப்புலர் known as percent's coefficient of correlation denoted by a symbol R. The coefficient of correlation R measured the degree of linear relationship between two variables, say x and y. So the call% coefficient correlation க்கு நம்ம ஒரு ஃபார்முலா இருக்கு. So that is correlation is equal to R stands for correlation இல்லையா. அப்போ ஆர்னு சொல்கிறதோட கார்லேஷன்றது நல்லது. n sum of xy minus x sum of x and sum of y. ஏன்னா ரெண்டு கார்லேஷன் ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா. and that is divided by square root of that is n sum of x square minus bracketலேருந்து sum of x whole square like that y அப்படி தான். இது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு டைப்புக்கான ஒரு ஃபார்முலா. that is correlation is calculated by the taking in deviation from actual mean. அதுக்கு மெத்தடுக்கு இதுக்கு ஃபார்முலா correlation equal to sum of xy divided by square root of the root of என்னதை சொல்கிறது sum of x square into sum of y square. தேர்ட் பார்ட் பார்த்து சொன்னால் r is that is correlation is calculated by taking assumed means அது சொல்கிறோம். ஸோ assumed mean அது விஷயம் இது டிவியேஷன் கண்டுபிடிச்சி நம்ம வந்து இந்த ஃபார்முலா யூட்டிலைஸ் பண்ணி நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ தேர் ஆர் 3 மெத்தட்ஸ், 3 ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலாலாம் மேபி உங்களுக்கு ஒன் வேர்டில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் ஃபார் கம்ப்யூட்டிங் த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபார் டைரக்ட் அண்ட் டீவியேஷன் ஃப்ரம் ஆக்சுவல் மீன் மெத்தட்ஸ். ஸ்டெப் 1 கால்குலேட் த மீன் ஆஃப் 2 சீரீஸ் எக்ஸ் அண்ட் ஒய். அதை ரெண்டுக்கும் எக்ஸுக்கு மீன் கண்டுபிடிக்கணும், ஒய்க்கு மீன் கிடைக்கணும், அதை மீன் ஆவரேஜ். ஸ்டெப் 2ல் கால்குலேட் த டீவியேஷன் அந்த எக்ஸில் சென்டர் அந்த மீன் வேல்யூலேருந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்ச மீன் வேல்யூ வந்து எக்ஸ் வேல்யூ நம்ம டிவியேஷன் கண்டுபிடிக்கணும். லைக் தட் எஸ் ஒய்க்கு ஆல்சோ. ஸ்டெப் 3ல் ஸ்கொயர் ரூட் பண்ணணும். ஸ்கொயர் ஈச் டிவியேஷன்ஸ் இந்த எக்ஸ் வேல்யூவில் டிவியேஷன் கண்டுபிடிச்சு அதை ஸ்கொயர் பண்ணணும், ஒய் வேல்யூ ஸ்கொயர் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறது மல்டிப்ளை பண்ணுற ஈச் டிவியேஷன்ஸ் ஃபார் த எக்ஸ் வேல்யூவோட நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அதேமாதிரி ஒய் வேல்யூ நம்ம மல்டிப்ளை பண்ணணும், எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் நம்ம கொண்டு வரணும். லாஸ்ட்டில் அது வந்து சம் ஆஃப் எக்ஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு நம்ம ஃபார்முலாவில் பயன்படுத்திருக்கான ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 5ல் நம்ம இன்னும் இதெல்லாம் மேலே சொன்ன இந்த ப்ரொசீஜரெல்லாம் என்ன பண்ணோம், ஸோ சப்ஸ்டியூட் பண்ணணும் ஃபார்முலாவில். வேல்யூ எடுத்து நம்ம ஃபார்முலாவை எடுத்து நம்ம ஃபார் வாட் இஸ் த நியூமரிக்கல் வேல்யூ ஃபார் த எக்ஸ் ஒய், வாட் இஸ் எக்ஸ் ஒய் வேல்யூ, வாட் இஸ் ஒய் வேல்யூன்னு சொல்லிட்டு நம்ம ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேங்களா. இது ப்ரொசீஜர். நெக்ஸ்ட்டு ஃபார்முலா ஃபார் கால்% கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷனுக்கு குரூப்டு டேட்டா இருக்குது பார்த்தீங்கன்னா தட் இஸ் டைரக்ட் மெத்தட் இருக்குது, இன்டைரக்ட் மெத்தட் இருக்குது. டைரக்ட் மெத்தடில் யூஸிங் த வேரியபிள் ஆஸ் இட் இஸ். டைரக்ட் மெத்தடில் ஆக்சுவல் மீன் கண்டுபிடிச்சி அது டீவியேஷன் கண்டுபிடிச்சி அதை மெத்தடை கண்டுபிடிப்போம் நம்ம. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஃபார்முலா ஒரு மேத்தமெட்டிக்கல் உங்களுக்கு வந்து கால்குலேஷன் கொடுத்துருக்கேன். கால்குலேட் த கால்% கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் ஃப்ரம் தி ஃபாலோவிங் டேட்டா அப்படின்றது இன்டர்பிரேட் த வேல்யூ சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது
x value y price அப்படின்றது அப்புறம் x value y value இதை நம்ம டேபிள் காலம் லைக் தட் சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ என்ன பண்ணணும் x and y இப்போ என்ன பண்ணணும் x into y இல்லையா x sum of xy இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஃபார்முலாவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் இந்த xy மல்டிப்ளை பண்ணிக்கணும். x ஸ்கொயர் பண்ணப்போ x மட்டும் ஸ்கொயர் பண்ணி போடணும் y மட்டும் ஸ்கொயர் பண்ணி போடணும். ஓகே இதுக்கு வந்து மீன் கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப் x கண்டுபிடிச்சோம் 70 சம் ஆஃப் y 239 ஓகேங்களா கண்டுபிடிச்சாச்சு. ஒவ்வொன்றும் சம்ம பண்ணி போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் n இன்ட்டு xy வேல்யூ என்ன பார்த்துச்சுன்னா லைக் திஸ் ஓகேங்களா. அங்கே பாருங்கள் 5 இன்ட்டு ஏன்னா 1 2 3 4 5 அப்போ என்னன்றது நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் n. ஸோ xyன்றது x இன்ட்டு y இது பண்ணிச்சுன்னா அது வேல்யூ என்னது இருக்க 3414 அதை வேல்யூ பண்ணணும். அப்போ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிக்கணும் மைனஸ் இதோட y வேல்யூவை பண்ணணும். லைக் தட் எல்லா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி யூ கோயிங் டு ஹேவ் த வேல்யூ லைக் திஸ். இது ப்ளஸ்ன்றதுனால இது பாசிட்டிவ் கார்லேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா லெட்ஸ் ஆக்சுவல் மீன் மெத்தடு. இப்போ 3 மெத்தட் சொல்லி அதில் வந்து ஒன்று பார்த்தாச்சு. இது வந்து ஆக்சுவல் மீன் மெத்தடில் டேட்டா கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறோம் சப்ஸ்டிட் சொல்யூஷன் கொண்டு வரோம். ஸோ நம்ம அப்படி சீரியல் நம்பர் எக்ஸ் வேல்யூ கொடுத்தாச்சு. எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார்னா மீன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ டோட்டல் வேல்யூ என்னது இந்த டோட்டல் ஆட் பண்ணி சம் ஆஃப் எக்ஸ்ன்றது 42 நம்பர் ஆஃப் எக்ஸ்ன்றது ஓகே. ஸோ இந்த ஆக்சுவல் மீன் மெத்தடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மீன் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு நம்ம 7 ஓகேங்களா. அப்போ என்ன பண்ண அடுத்து நமக்கு என்ன ஃபார்முலா இருக்குது சம் ஆஃப் எக்ஸ் ஒய் டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னது ஒய் ஸ்கொயர் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம இது வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஸோ வேறஸ் இது எப்படி கண்டுபிடிக்குது எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது இருக்குது ஒய் கண்டுபிடிக்கிறது இருக்குது. இது என்ன பண்ணணும் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அப்போ சம் ஆஃப் எக்ஸ் ஒய்ன்றது வேல்யூன்னு எக்ஸ் ஒய் எங்கே இருக்குது பாருங்கள் இங்கே சம் ஆஃப் எக்ஸ் ஒய் இப்போ 25 பாருங்கள் இதாக இருக்குது. இப்போ சம் ஆஃப் எக்ஸ் ஒய் வேல்யூ இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது ஓ இங்கே எக்ஸ் கண்டுபிடிச்சோம் ஸ்கொயர் ரூட் பண்ணோம் அது ஸ்கொயரோட வேல்யூ 32 ஓகேங்களா 32 சப்ஸ்டிட் பண்ணுறோம் லைக் தட். ஒய் ஸ்கொயர் இங்கே 182 இங்கே இருக்குது. ஸோ அது சப்ஸ்டிட் பண்ணும்போது யூ கோயிங் டு ஹேவ் த வேல்யூ. ஸோ அவ்வளோதான் ஓகேங்களா. இந்த வேல்யூ வேணால் நம்ம இங்கே இப்படி கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். கண்டுபிடிச்சி வச்சுட்டு இங்கே ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது இது சிம்பிளாக நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இது ஆக்சுவல் மீன் மெத்தட். ஓகே நெக்ஸ்ட் வந்து அசிமிலி மீன் மெத்தடுக்குன்னா இது மெத்தட் இது. ஸோ இதுக்கு டேட்டா கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டா நம்ம எகெயின் நம்ம வந்து இந்த சீரியல் நம்பர் போடணும் அவசியம் இல்லை. எக்ஸ் ஒய் போட்டுருக்கலாம். நம்ம இந்த எப்படி இந்த டேபிள் கொண்டு வரோம்னா இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ப்ராப்பர்லி அபவுட் திஸ் ஃபார்முலா இந்த ஃபார்முலா நமக்கு நல்லா புரிஞ்சிட்டுச்சுன்னா இன்னும் நமக்கு வேல்யூ வேணும் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு டேபிள் போடுறதுக்கான நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். இப்போ நம்ம n சம் ஆஃப் dx dyங்கிறது அப்போ nன்றது வேல்யூ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கும். dx டிவிஷன் ஃப்ரம் த எக்ஸ் டிவிஷன் ஃப்ரம் த ஒய்ன்னு நம்ம பார்க்கணும். அப்போ வாட் இஸ் த டிவிஷன் ஆஃப் எக்ஸ் டிவிஷன் ஒய் தனித்தனியாக பார்க்கணும் இல்லை. ஸோ அந்த மாதிரி விஷயம் அது ஸ்கொயர் ரூட் பண்ணியிருக்கணும். அதான் இதையும் ஸ்கொயர் ரூட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா வேல்யூம் இங்கே தேவையான வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கணும் ஓகேங்களா. இங்கே பாருங்கள் இப்போது நம்பர் ஆஃப் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. அப்போ என்ன பண்ணும் ஃபஸ்ட்டு ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தி அவரேஜ் சொல்லலாம் இல்லையா. அப்போ எக்ஸ் மைனஸ் ஏ அப்போ ஒரு சென்டர் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அந்த வேல்யூ எடுத்து எக்ஸ் மைனஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பண்ணுறது ஒவ்வொரு வேல்யூ நமக்கு என்ன பண்ணுறோம் ஏ வேல்யூ எடுத்து மைனஸ் பண்ணிட்டு நம்ம வந்து கிடைக்கிது நம்ம வேல்யூ கிடைக்குது. அதை நம்ம சம்ம பண்ணி வச்சுட்டே வரும். அதை எடுத்து என்ன பண்ணுறோம் சப்ஸ்டிட் பண்ணுறோம். Okay my dear student, if you not properly understand the calculation you don't worry. While you attend the doubt clearing class I will explain okay in detail. பட் இருந்தாலும் கூட சிம்பிள் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பீங்க ஸ்டாண்டர்ட் டிவிஷன்ஸ் படிச்சிருப்பீங்க சிம்பிளாக. அப்போ dx ஸ்கொயர் அப்போ டிவிஷன் இப்போ பண்ணால் 36 அப்படின்னா அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இதை நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்கொயர் ரூட் பண்ணும்போது இங்கே வந்து என்ன பண்ணும் மைனஸ் வராது. அது ஒய் ஸ்கொயர் அதே மாதிரி ஒய் வேல்யூ ஓகேங்களா. ஸோ dx dy ரெண்டும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணும்போது யூ கோயிங் டு ஹேவ் திஸ் லைக் dx dy மல்டிப்ளை பண்ணி இங்கே பார்க்க போகிறோம். இங்கெல்லாம் இருக்கு இல்லையா வேல்யூ தட்ஸ் ஆல். இது சிம்பிள் ஓகே. ஸோ ஃபர்தர் அதை என்ன பண்ணுறோம் அதாவது ஃபார்முலா படித்து ஃபார்முலா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிச்சு. இது சிம்பிளிஃபை பண்ணும்போது யூ கோயிங் டு ஹேவ் திஸ் வேல்யூ இருக்குது. அஃப்கோர்ஸ் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இருக்குது. அப்புறம் there is exists a positive high correlation between x and y. x வேல்யூக்கும் y வேல்யூக்கும் ஒரு கார்லேஷன் நம்ம ஹை ஆர்டரில் இருக்குதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா. இது சிம்பிள் கார்லேஷன். த ரிக்ரேஷன் ஒரு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் ஆஃப் ரிக்ரேஷன்ஸ்.
regression is the study of the relationship between variables. Okay, Francis Golden அப்படின்றத ஃபர்ஸ்ட் யூட்டிலைஸ் பண்ணாங்க, இது யூஸ் பண்ணாங்க. If y is the dependent variable and x is independent variable, the linear relationship between the variable is called the regression equation of x and y. அப்போ இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் தாக்கத்தை எப்படி ஏற்படுத்துதுன்ற விஷயம் தான் நம்ம அது பார்க்குறோம். The regression equation is used to estimate the value of y corresponding to the value of known value of x. அப்போது தெரிஞ்ச வேல்யூலேருந்து தெரியாமல் ஒரு வேல்யூவில் எப்படி நம்ம மாற்றத்தை ஏற்படுத்துது. The line described in the tendency of regress or going back, அதை reverse to the correlation சொல்லுவாங்க. It is called as a regression line சொல்லுவாங்க. The term regression was first coined and used in 1877 by the Francis Galton while studying the relationship between height of fathers and sons. அது இது ஒரு சாம்பிள் மெத்தட். ஒரு சாம்பிளை வச்சுக்கிட்டு ஒரு ஃபேமிலியில் அவங்க அப்பா உயரமாகிறாருன்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் எல்லாமே உயரமாக தான் இருப்பாங்க அவர் அசம்ஷன் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக இதை கார்லேஷனை பயன்படுத்தினாங்க, ரெக்ரேஷனை. த literal meaning of the word regression is stepping back towards the average. இப்போ ஆவரேஜிலேருந்து பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் ஒரு லிட்ரல் மீனிங், ஓகேங்களா, ரெக்ரேஷன் சொல்கிறது. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கார்லேஷன் அண்ட் ரெக்ரேஷன்ஸ், இது ஒரு கண்டிப்பாக ஒரு 5 மார்க்கில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கார்லேஷன் என்னது? கார்லேஷன் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் 2 or more variable which vary with the other in the same or the opposite direction. Both the variable x and y are random variables. It find out the degrees of relationship between two variables and not the case and effect relationship. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதில்லை டீட்டெயிலாக கார்லேஷன்றது. It is used for testing and verifying the relationship between two variables x and y ன்னு சொன்னோம் இல்லையா, and give limited information about the x variable and y variables. The coefficient of correlation is the relative measures. The range of relationship lies between -1 to +1. அப்போது எவ்வளோ தூரம் அதுக்கு கார்லேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது. அது இப்போ ரெக்ரேஷன் சொல்லிட்டு பார்க்குறதுனா, ரெக்ரேஷன் மீன்ஸ் கோயிங் பேக் and it is a mathematical measure showing the average relationship between two variables. The average இருந்து பேக் அப்படி பார்த்து ரிவர்சல் டு சொல்லுவாங்க. Both variables may be random variables, of course. It indicates the cause and effect relationship between the variables and establishing the function relationship. X and y குள்ள எவ்வளவுக்கு வேரியபிள்ஸ் இருக்கு அது ரிலேஷன் சொல்றது. Besides verification, it is used for the prediction of one value in relation to the other value given. Regression coefficient is the absolute figure. If we know the value of the independent variables, we can find the independent variable value. We can able to find the value of the dependent variables. For example, இதுக்கு நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். அப்போது டிமாண்ட் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ரைஸ் சொல்கிறாங்க. இப்போ ப்ரைஸ் இஸ் த அதை என்ன பண்ணுறது இண்டிபெண்ட் வேரியபிள். ப்ரைஸ் வந்து இண்டிபெண்ட் வேரியபிள் வச்சுக்கலாம், டிமாண்ட் வந்து டிபெண்ட் வேரியபிள். இப்போ ப்ரைஸில் மாற்றம் இருப்பதுமே டெஃபினட்டாக டிமாண்டில் மாற்றம் ஏற்படும். அப்போ இஃப் தேர் இஸ் எனி சேஞ்சஸ் இன் த ப்ரைஸ் தட் இஸ் கால்டு இண்டிபெண்ட் வேரியபிள். டிமாண்டில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். டிமாண்டில் இருக்கு எப்படி அது அன்னோன் வேல்யூ இல்லையா, அப்போ ப்ரைஸில் மாற்றம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டிமாண்டில் மாற்றம் இருக்குன்னு சொல்கிறது தான் ஒரு விஷயம். நம்ம இதுலேருந்து நம்ம படிச்சுக்கலாம், ஓகேங்களா. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ டோன்ட் வாண்ட் கன்சியூம் மோர் டைம் வித் திஸ் டாபிக் பிகாஸ் இட்ஸ் நீட் டு மோர் பர்டிகுலர் அண்டர்ஸ்டாண்டிங், ஓகேங்களா. நிறையா லிசனிங் கெப்பாசிட்டி நிறைய வேணும் இதுக்கு. அதனால் வித் தட் ஐ ஸ்டாப் திஸ் டிஸ்கஷன். I will continue the lesson from the next video. Have a nice day. While you study the while you listening the video, also must have the book in your hand. Thank you. Have a nice day.